ஹாய் எவ்ரிஒன் எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் சிங் கீதம் படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது அயான், ஷாலினி, அஹில்யா போன்றோர் நடித்திருக்காங்க. இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளே எழுதி டைரக்ட் பண்ணவர் யாருன்னா சிங்கிதம் சீனிவாசராவ். டிஎஸ்பி மியூசிக்கல் ஸ்கோரிங் அனுக்கூருங்கிறவர் சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. சிங்கீதம் படத்தின் கதை அப்படின்னு சொல்லும்போது படத்துவக்கத்தில் படத்தோட நாயகன் ஒரு ஜெயிலேருந்து வரக்கூடிய ஒரு நபர். அதே சமயம் அவர் ஒரு செல்ஃபிஷான பர்சன். அப்படி இருக்க இவங்க அப்பாவும் சரி, அதே மாதிரி இன்னொருத்தர் ஆந்திராவில் குபேரபுரம்ங்கிற ஒரு இடத்துல கோல்டு மைன் ஃபேக்ட்ரி ஆரம்பித்து கோல்டு டிச் பண்ணுற இடத்துல இருக்காங்க. அப்படி இருக்க இவர் ஒரு செல்ஃபிஷ் பர்சன்கனால அதில் அவங்க அப்பாவுக்கும் அந்த கோல்டு மைன்ஸில் பங்கு இருக்குது அப்படின்னு அந்த குபேரபுரம்ங்கிற ஆந்திராவோட ஒரு ஃபிக்ஷனல் வில்லேஜ் தான் அது. அதுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவோட நண்பராக இருந்தவரோட பொண்ணு இந்த கோல்டு மைனை எப்படியாவது விற்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதே சமயம் அதை விற்கிறதுக்கு ஒரு 100 கோடி ரூபா டீலுமே அவங்க முடிச்சிட்டாங்க. அப்படி இருக்க கதாநாயகன் சைன் பண்ணாதான் இதை செல் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ கதாநாயகன் அந்த குபேரபுரம்ங்கிற ஊருக்கு வராரு. அங்கே ஒரு பொண்ணு இருக்காங்க, கௌரி. அதாவது அந்த ஊரை சுற்றி மரங்களாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு மரம் தான் இருக்குது. அந்த மரத்தை அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த கௌரிங்கிற பொண்ணு தன்னோட தாய் மாதிரி நினைக்கிறாங்க. அப்போது கதாநாயகன் அந்த குபேரபுரம்ங்கிற ஒரு ஊருக்குள்ளே போகிறாரு. கௌரி தான் லிஃப்ட் கொடுத்து அந்த அந்த கோல்டு மைன் ஃபேக்ட்ரியை விற்கிறதுக்கு இவர் சைன் பண்ணாதான் முடியுங்கும் போது அந்த ஸ்பாட்டுக்கே இவர் போகிறாரு. அந்த ஊர்லேயும் இவர் போகும்போது கதாநாயகனுக்கு நல்ல ஒரு மரியாதை எல்லாமே கொடுக்குறாங்க. எதனாலனா அவங்க அப்பா அந்த ஊரில் இருந்த ஒரு விஷயத்தினால. இப்போது இவர் சைன் பண்ணாமல் அந்த டீலுங்கிறது, அந்த 100 கோடி ரூபா டீலுங்கிறது, அந்த இடத்த விற்கிறதுங்கிறது பாசிபிலிட்டி கிடையாது. அப்படி இருக்க இவர் அப்பாவோட நண்பரோட பொண்ணுமே கொஞ்சம் டுபாக்கூர் டீல் தான், அங்கே கோல்டு எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். எப்படியாவது நைஜீரியாக்காரன்ட்டு அதை விற்றுணுங்கிற எண்ணத்தில் அந்த 100 கோடியை வாங்கணுங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. அப்போ இவரும் உள்ளே போகிறாரு. அதே சமயம் அங்கே அந்த கோல்டை டிச் பண்ணுறதுக்கு ஒர்க்கும் போயிட்டுருக்குது. அப்போ இந்த கோல்டை டிச் பண்ணோன்னா அந்த ஊர்லேயே இருக்கிறது ஒரே ஒரு மரம் தான். அந்த மரத்தை கௌரிங்கிற பொண்ணு தன்னோட அம்மா ஸ்தானத்தில் வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த மரத்தை வெட்டுறாங்க. அது அவள் ரொம்ப பாதிக்குது, ரொம்ப கடுப்பேற்றுது. அதனால அந்த ஊரில் இருக்கிற சாமிகிட்ட போய் வேண்டிக்கிறாங்க. அப்போ ஒரு குகைக்குள்ளே விழுந்துடுறாங்க. அப்போ அந்த குகையில் உள்ள அவங்க விழுந்தப்போ இந்த ஊருக்கு பயங்கரமாக சாபம்லாம் பயங்கரமாக கொடுக்குறாங்க. அப்போ அந்த குகையை விட்டு வெளியே இவங்க வராங்க. அடுத்த கணமே எல்லாருமே பேசுறதுக்கு பதிலாக பாட்டாக பாட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எப்படி இருக்கான்னு கேட்குறத எப்படி இருக்கிறா இப்படி எல்லாருமே ஊர் மக்களே பாட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஊரில் இருக்கிற பூசாரியாக இருக்கலாம், அவர் இதுக்கு பிராயச்சித்தம் தேடணுன்றாரு. டாக்டர் என்ன பண்ணுறாருனா இதுக்கு மருந்து கொடுக்குறேன், இது சிங் ஃப்ளூ அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்படி இருக்க ஏன் அந்த ஊருக்கு அந்த சாபம்ங்கிறது வந்துச்சு. அதே சமயம் இந்த சாபம் போய் மக்கள் எல்லாருமே நார்மலாக பேச ஆரம்பித்தாங்களா. இந்த சாபத்துக்கு அப்புறம் அந்த கதாபாத்திரங்கள், மெயினான கதாபாத்திரங்கள், கௌரி வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, கதாநாயகன், அதே மாதிரி இதை விற்கணும்னு நினைக்கிறவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் அரங்கேறிச்சு, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற ஒரு படமாக அமையறது தான் சிங்கீதம். இப்போ படத்துடைய ப்ளஸ்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் நடித்த நடிகர்கள் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கணக்கச்சிதமாக ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டிஎஸ்பியோட இது ஒரு மியூசிக்கல் ஃபேண்டசி, ரொம்ப ஹை ஒர்க் தான். மியூசிக்கலி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, சாங்ஸுமே நல்லா தான் ஒர்க் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சினிமோட்டோகிராஃபியும் இந்த படத்தில் ஒர்க் ஆகிருக்கு. காரணம் என்னென்னா இது ஒரு ஃபிக்ஷனல் வில்லேஜ் தான். ஸோ அதை காட்டின விதமாக இருக்கலாம், அந்த கேமரா ஆங்கிளாக இருக்கலாம், விஎஃப்எக்ஸ் ஒர்க்குமே படத்தில் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சிங்கீதம் சீனிவாசராவ் சார் எடுத்துக்கிட்ட விஷயம், இந்த படத்தில் காமெடி வேணுமா காமெடி இருக்குது, சாங்ஸ் வேணுமா சாங்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எமோஷன்ஸ் வேணுமா அந்த எமோஷன்ஸும் ஒர்க் ஆகிருக்கு. ஒரு மித்தாலஜி வேணுமா அதுவும் ஒர்க் ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு படத்துக்குள்ளே கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் தான். அதுக்கு முன்னாடி இந்த டேரக்டரை பற்றி சொல்கிறேன். இவர் தான் பேசும் படம், அபூர்வ சகோதரர்கள், அதே மாதிரி ஆதித்யா 369 இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்த ஒரு டைரக்டர் இன்னைக்கு இருக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு படத்தை அவ்வளோ சூப்பராக கிராஃப்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படம் தான். காரணம் என்னென்னா, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் பேசும் படம்னு ஒரு படம் எடுத்தார். வித்தவுட் வேர்ட்ஸு, வித்தவுட் பேசாமலே அந்த படத்தை எடுத்தார். இந்த படம்ங்கிறது
படம் துவங்கி ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் எல்லாருமே பாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிச்சயம் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் தான் அவரோட படங்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த படம்ங்கிறது வந்து கவர்றதுக்கு நிறைய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. சரி, இந்த படத்தில் வேற நல்லா செஞ்சிருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த படத்துக்குள்ள நிறைய விஷயத்த கொண்டாடுறாரு. அதில் இந்த மித்தாலஜிங்கிறது எத்தனை பேர் நம்புவாங்க? கிட்டத்தட்ட கொஞ்சம் சந்தா மாமா ஸ்டோரி மாதிரி இருக்கும். அந்த மித்தாலஜியை எத்தனை பேர் நம்புவாங்க? அது ஒரு கொஷினாக இருக்குது. அதர் தேன் தட் இந்த படம்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெயில்லேருந்து ரிலீஸ் ஆகிற கதாநாயகன் அவன் சொந்த ஊருக்கு போகிறான். அந்த சொந்த ஊரில் அவங்க அப்பா ஏற்கனவே ஒரு கோல்டு மைன் ஃபேக்ட்ரி அலாங் பார்ட்னர்ஷிப்பில் இன்னொரு நண்பரோட சேர்ந்து பண்ணுறாங்க. அந்த நபரோட பொண்ணு வந்து இந்த ஃபேக்ட்ரியை வந்து விற்கணும், மணிக்காக விற்கணும், செல்ஃபிஷாக நடக்கக்கூடிய ஆள். கதாநாயகனும் ஒரு செல்ஃபிஷாக இருக்கக்கூடிய ஆள். அதே சமயம் அவங்க ஊரில் கௌரின்னு சொல்லி, அதாவது வந்து இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், அதே மாதிரி மக்களோட அந்த ஹியூமானிட்டியில் நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அப்போ வந்து கதாநாயகன் அந்த ஊருக்குள்ளே அவன் கையெழுத்து போட்டால் தான் அந்த கோல்டு மைன் ஃபேக்ட்ரியே விற்கணுங்கிற ஒரு சூழ்நிலையில் வரும்போது, அப்போது இதுலேருந்து கதாநாயகன் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். அதே மாதிரி கதாநாயகனோட அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணுமே இதுலேருந்து எப்படியாவது டீலை க்ளோஸ் பண்ணி இதை விற்று சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு புறம் வந்து அந்த ஊர் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய, அந்த ஊரை விட்டு போகக்கூடாது, இந்த ஊரில் எல்லா வளமும் இருக்கக்கூடிய ஒரு நபராக கௌரி இருக்காங்க. அப்போ அந்த ஊரில் ரிமைனிங்காக இருக்கிறது இயற்கை வளத்தை பாதுகாக்கிறது ஒரே ஒரு மரம் தான். அதை வெட்டும்போது இவங்களுக்கு கௌரிங்கிறவங்களுக்கு கோபம் வருது. சாமிகிட்ட போய் வேண்டுறாங்க. அப்போ ஒரு குகைக்குள்ளே விழுகுறாங்க. அந்த குகைக்குள்ளே இந்த ஊர் மக்கள் எல்லாத்தையுமே சாபம் கொடுக்குறாங்க. அவங்க அந்த குகையை விட்டு வெளியே வரும்போது மக்கள் எல்லாமே, ஊர் மக்களும் சரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பேச வேண்டிய விஷயத்தையே பாட்டாக பாடுறாங்க. இது ஏன் நடந்துச்சு, அதுக்கப்புறம் மக்கள் மாறினா இந்த பாடுறதுங்கிறது போய் வழக்கமாக பேசுகிற மாதிரி நார்மல் லைஃபுக்கு வந்தாங்களா இல்லையா, இதை வந்து எல்லாமே கலந்து காமெடி, நல்ல சாங்ஸ் கலந்து, நல்ல எமோஷன்ஸ் கலந்து, இதை நமக்கு சாட்டிஸ்ஃபைடு ஃபீல் கொடுக்குற படமாக டெலிவரி பண்ணியிருக்காரு சிங்கிதம் சீனிவாச ராவ் சார். படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடல் காட்சிகள்லாம் எதுவுமே இல்லை. சிங்கிதம் சீனிவாச ராவோட எக்ஸ்பெரிமெண்டல் படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் கவர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அட் தி சேம் டைம் ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்த்தோன்னா இது நிச்சயம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். சிலதெல்லாம் வந்து சினிமாவில் யோசிக்க முடியாது, அதை கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கும்போது, அதுவும் அட் தி ஏஜ் ஆஃப் 94 இன்றைக்கி இருக்கிற டைரக்டர்களுக்கு நிச்சயம் வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி இவர் வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இந்த படம்ங்கிறது தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிருக்குது. சப்டைட்டில்ஸோட எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.